ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சங்கு பாஸ்தாங்க. இதை மக்ரோனின்னு கூட சொல்லுவாங்க. இதை ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு சொம்பளவு தண்ணி, ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் சேர்த்து அது கொஞ்சம் வேகட்டுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா வெந்தாச்சு. அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றி ரன்னிங் வாட்டரில் ஒரு 2-3 தடவை அலசி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், ஒரு 10 பூண்டு பல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 துண்டு இஞ்சி, அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பாஸ்தாவுக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட் பீன்ஸை ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா மசாலாவில் ஒட்டுற அளவுக்கு பரட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நூடுல்ஸ்க்கு வர மசாலா இருக்கும் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்து நல்லா பரட்டிட்டு அந்த மசாலா எல்லாத்துலேயும் பட்டுற அளவுக்கு பரட்டிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவையும் அதில் கொட்டி மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு கிண்டி விடுங்க. எல்லா மசாலாவும் பாஸ்தாவில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டிட்டு அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக ஒட்டாமல் நம்மளோட பாஸ்தா ரெடி. அப்புறம் என்னங்க, கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியது. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.